ஹரியோம் ஹரி சிவரோம் சிவ. நவராத்திரி பண்டிகை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை திதி முடிந்து பிரதமை திதி தொடங்கி தசமை திதி வரை 10 நாட்கள் நவராத்திரியாக பண்டை காலத்திலிருந்து மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு பண்டிகையாக கோலாகலமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சிவனுக்கு சிவராத்திரி போல, விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி போல, முருகனுக்கு சஷ்டி போல, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி போல, அம்பிகை என்று அழைக்கப்படும் உலகத்தாய் ஆதிபராசக்தி என்று போற்றப்படும் துர்கா தேவிக்கு நவராத்திரி திருநாள் சீரும் சிறப்புமாக மக்களால் போற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பிரம்மாண்டமாக கோலாகலமாக விமர்சையாக மிக சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மக்கள் விரும்பி கொண்டாடும் பண்டிகையில் ஓர் மிக சிறந்த பண்டிகை நவராத்திரி. இந்தியாவில் வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருகின்றது. ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி, தை மாதம் வரும் நவராத்திரி மகா நவராத்திரி, பங்குனி மாதம் வரும் நவராத்திரி வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. நவராத்திரி என்பது அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த 9 நாட்கள் துர்காதேவியின் 9 அவதாரங்கள் குறிப்பிடப்படுகின்றது. அவையானவை மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்துராணி, சரஸ்வதி, சாமுண்டி, நரசிம்மி என 9 அவதாரங்கள் அம்பிகை கொண்டாடப்படுகிறார். இவற்றுக்கு அடிப்படை சக்தி துர்காதேவி தான். இவர்களை போற்றி வணங்கும் விழாவாக தான் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அழகு, அன்பு, ஆற்றல், அருள், அறிவு, மெய்ஞானம், மகாசக்தி, பூரணம், பூர்த்தி, நிர்மலம், நித்தியம் ஆகியவை அனைத்தும் பொருந்திய மிக சிறந்த வடிவமே பெண் என்னும் வடிவமாக காலம் காலமாக கருதி வருவது நமது மரபாக உள்ளது. கல்லையும் சேலை கட்டினால் பெண் கடவுள் என்று வழிபட்டு பக்தியுடனும் மரியாதையுடனும் வழிபட்டு கும்பிடுவது நமது பாரம்பரியம். நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்க, பெண் என்றால் பலமிழந்தவள், சக்தி அற்றவள், அறிவு அற்றவள், ஆற்றல் அற்றவள் என்று எடை போட்டு சுய அழிவை தேடிக்கொண்டான். அவன்தான் மகிஷாசுரன். அவனுடைய பெண் சக்தி அற்றவள் என்றும் நினைத்து மகிஷாசுரன் துர்க்கையின் பலத்தால் அழிந்த கதைதான் நவராத்திரி விழாவின் தொடக்கமாக போற்றப்படுகிறது. மகிஷாசுரன் என்று சமஸ்கிருத வார்த்தையாகும். இது மகிஷா என்றால் எருமை மற்றும் சூரா என்றால் அசுரன் அல்லது அரக்கன். அதாவது எருமை போன்ற கெட்டியான தோல் கொண்டவன், காட்டுமிராண்டி போன்ற அரக்கன், அதாவது எருமை பேய் என்று பொருள் கொள்ளலாம். மகிஷாசுரன் ரம்பா மற்றும் மாரிசி எருமையின் மகன். தீமையின் மீது நன்மையின் வெற்றி. அசுர குலத்தை சேர்ந்தவர்கள் தேவர்களின் எதிரிகள் ஆவார்கள். அந்த குலத்தில் பிறந்த எருமை வாகனம் கொண்ட சுக்ராச்சாரியாரே குருவாக கொண்ட மகிஷாசுரன் என்றும் அரக்கன் கடும் தவங்கள் பல புரிந்து பிரம்மனிடம் ஒரு பெண்ணை மட்டுமே தனக்கு இழப்பு அல்லது இறப்பு நிகழ வேண்டும் என்று வரத்தை பெற்றவன். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் அடக்கியாள நினைத்து கொடுமைகள் பல செய்து வந்தான். அசுரர்களின் அட்டூழியங்களை ஆட்டி படைக்கும் தன்மையும் கொண்டவன். அட்டூழியம் தாங்க முடியாமல் அசுரர்களை அழிக்க வேண்டி 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்தியிடம் சென்று முறையிட்டனர். அப்போது அவர்கள் தங்களது சக்தியால் அனைத்தையும் திரட்டி ஒரு மாபெரும் சக்தி ரூபத்தை உருவாக்கினார்கள். அதில் 9 சக்திகள் உருவாக்கி அவைகளை ஒரே சக்தியாக உருமாற்றி துர்காதேவி என்று அழைத்தார்கள். அதுவே மாபெரும் சக்தியாக உருவாக்கப்பட்டது. அந்த மாபெரும் சக்தியான துர்காதேவி மகிஷாசுரனையும் மற்ற பல அரக்கர்களையும் அழித்து மகிஷாசூரணி என்று பெயர் பெற்றார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.